sir. Happy to see you, sir. Thank you. சொல்லுங்க உங்களை பத்தி. சார் அதான் சார் இவங்கதான் கலைஞர் நகர். இவங்க கிள்ளையில ஆக்சுவலி இவங்க ஒன் ஆஃப் த ஏரியா கலைஞர் நகர் மக்கள். ஆல்ரெடி நீங்க நம்ம மீட்டிங்ல பாத்துருப்போம். எங்க இருக்குது எக்ஸாக்ட்டா? பிச்சாவரம் சார், நியர்பை பிச்சாவரம். ஓ. மெயின் ஏரியா கிள்ளை பிளாக், அதுல சப் ஏரியா தான் கலைஞர் நகர். இவங்க எல்லாருமே மீனவர்கள். கழுவி மீன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, கடல்ல வலை போட்டு மீன் பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்ப ரீசெண்டா இவங்க எல்லாரும் தான் சார் அந்த ஸ்டோரி அப்படிங்கிற பிரச்சனையை வந்து பேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மருந்து நம்ம விகேசிக்கு வந்துருச்சு சார். அதை எப்படி யூஸ் பண்றது, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அதுக்கு பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கறது சொல்லிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஓவர் டு யூ சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? நல்லா கேக்குதா? ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்திச்சதுல. இன்னைக்கு வந்து என்னன்னா, நான் இங்க மண்டபத்துல ராமநாதபுரத்துல மண்டபத்துல உட்கார்ந்துருக்கேன். நீங்க வந்து உங்க ஊர்லயே இருந்து உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த மாதிரி விகேசிங்கிற ஒரு வழிமுறையில எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலையம் மூலமா உங்களை வந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலையம் இந்த மாதிரி வந்து எங்கெங்க மக்களுக்கு வந்து விஷயங்கள் தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் கொண்டு போய் சென்று சேரடைய இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் லிங்க் பண்ணி விடுறாங்க. யார் ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இதுக்கு யாருக்கிட்ட எங்கே போய் அணுகிறது, யாருக்கிட்ட இதுக்கு ஒரு தீர்வு கேட்கறது அப்படிங்கிறது தெரியாது. அப்போ இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களையே உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு இணைப்பு பாலமாக அவங்க வந்து உருவாக்கி எங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்க்கறதுல. இந்த கடல் சொறி பற்றி ஆராய்ச்சி வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு வந்து ஒரு இந்திய அரசு நிறுவனம் தான். இந்தியா ஃபுல்லாக கடலோர மாநிலங்கள் எல்லாத்துலேயும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, மண்டபம், தூத்துக்குடின்னு 3 இடத்துல இருக்குது. நான் மண்டபத்தில் ஒர்க் பண்ணுறேன். 10 ஆண்டுகளாக இந்த கடல் சொறி மீன்கள் குறித்த ஆராய்ச்சி மாத்திரம் இந்தியா ஃபுல்லாக நாம் நடத்திட்டு இருக்கோம். அதில் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. நம்ம அதற்கான வகைகள் எப்போ எந்த சீசன்லலாம் வரும், என்னென்ன வெரைட்டிஸ் வருது, தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக வெவ்வேறு மாநிலங்களில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் வந்து விரிவாக ஆராய்ச்சி பண்ணி அதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம். அதன் விளைவாக என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த சொறி மீன்களால் வந்து அதிகரித்து வரும் பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி தீர்வு காணலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அதனால நான் முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு இதை பற்றியான ஒரு அறிமுக உரையை கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நான் சொல்றது விளங்கி கொள்ள மாதிரி இருக்குதா, இல்லை கொஞ்சம் ரொம்ப இருந்தால் நான் இன்னும் கூட எளிமையா சொல்றேன். இப்போ நான் சொல்றதெல்லாம் புரியுதில்ல உங்களுக்கு? இப்போ நான் பெரும்பாலும் என்ன நினைச்சிருந்தேன்னா, இருளாஸ் வந்து அந்த இது ஸ்னேக்கு பாம்பு பிடிக்கிறது இந்த இதில் தான் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதில் மீன்பிடி தொழிலையும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு புதிய இது. சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலையம் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பயன்படுறாங்க. ஒரு ஐயா சொல்லுவாரு சார், முன்னாடி எப்படி இருந்தோம், எப்படி இப்ப இந்த ஃபிஷிங் வரணும் சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுக்க சொல்லுங்க. பேசுங்க, முன்னாடி என்ன பண்ணீங்க நீங்க சொல்லுங்க ஐயா. நீங்க வந்து எப்படி, நாங்க பொதுவா வந்து மக்கள் மத்தியில வந்து இதுதான் தெரியும். இப்ப நீங்க மீனவ மீன்பிடி தொழில் இருக்கீங்கிறதெல்லாம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, அரசுக்கும் தெரியுமான்னு தெரியல. அதனால உங்களை பத்தி சொல்லுங்களேன், உங்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க. நாங்க ஆரம்பத்துல வந்து பாம்பு, எலி இப்படிதான் நாங்க பிடிச்சி வாழ்ந்துட்டு இருந்தாங்க எங்க பெரியவங்க காலத்துல. அதுக்கு பிறகு வந்து நாங்க வந்து இந்த கடல்ல வந்து ஆத்துல வந்து கடலுக்கு போறது, மீனூரோட போயிட்டு போய் வலை போறது, மீன் பிடிக்கிறது, மீனூரோட போய் சேர்ந்தோம். நாங்க அப்புறம் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நாங்க ஆத்துல வந்து பழகி அதுல இருந்து என்ன சொன்னாக்கா, எங்களுக்கு வந்து ஆத்துல வந்து எங்களுக்கு வந்து அவங்க வந்து விடுறதுக்கு எங்களுக்கு அவங்க விடல, எங்களை ஆத்துல தடுறதுக்கு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, எங்களை விரட்டுறதுக்கு ஆரம்பிச்ச பிறகு அதுக்கு அந்தாண்ட அதுக்கு அந்தாண்ட எங்களை கண்டுபிடிச்சது வந்து சாமிநாதன் சார் தான் எங்களை வந்து கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சு ஆராய்ச்சியில கொண்டு பார்த்து கேட்டு பேசி முடிவு பண்ணி அதுலதான் எங்களுக்கு வந்து ஒரு விடிகாலம் வந்துச்சு. எங்களுக்கு ஒரு விடிகாலம் வந்து விடிகாலம் வந்து அதுக்கு அந்தாடுதான் நாங்க வந்து அவங்கள பிடிச்சு அவங்கதான் எங்களை வந்து எல்லாத்தையும் முட்டு எல்லாத்தையும் கூட்டி பெருக்கி ஒரு ஊர் ஆக்கி நீங்க வந்து இதுக்கு மேல் போட்டு போய் நீங்க வந்து பாம்பு அது பிடிக்கிறது கவர்மெண்ட்ல ஒரு உத்தரவு போட்டாங்க எங்களுக்கு. அதுக்கு அந்த குறைக்கிறதுக்கு எனக்கு வழி இல்ல. அதனாலதான் நாங்க வந்து ஆத்துல போய் மீன் பிடிக்கும் போதுதான் இவங்க இந்த பிரச்சனை பண்ண பிறகுதான் அப்புறம் ஆராய்ச்சி நிறுவனம் இவங்க வந்து ஆராய்ச்சி சான்றிதழ் வந்துதான் எங்களை வந்து உருவாக்கி நாங்க உங்களுக்கு வந்து வேலை தரோம், வேலையை கொடுத்து உங்களுக்கு வந்து பாதுகாக்கிறோம். காட்டுல வந்து மம்டியால வெட்டி ஆறு திறந்து வாய்க்கால வெட்டி கொடுத்து நாங்க எல்லா வேலையும் செஞ்சோம். முத்துப்பேட்டை வேலைக்கு நாங்க போயிருக்கோம் சார். சரி. முத்துப்பேட்டை மரக்காணம் இப்படி மரக்காணம் முத்துப்பேட்டைக்கெல்லாம் போய் வேலை செஞ்சிருக்கிறோம். வேலை வாய்க்கால் வெட்டி கண்ணு வச்சு நட்டுக்கிறோம். இப்ப அதனால அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து நாங்க ஒரு உதவி பண்றதுன்னு சொல்லிதான் எங்களுக்கு வந்து வீடு வாசல் மனம் வாங்கி எங்களுக்கு அந்த இதுல வந்து பாதி சம்பளம் எங்களுக்கு கொடுத்தாங்க. பாதி சம்பளம் இடம் வாங்கி எங்களுக்கு வீடு வாசலாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப அப்படி கட்டி கொடுக்கும் போது அப்ப நாங்க என்ன சொன்னாங்க, சரி இவங்களுக்காக நம்ம உழைப்போம் செய்வோம் போவோம் அதுல இருந்து பாதுகாத்து அதுல இருந்துதான் எங்களுக்கு வலை வாரி வாங்கி கொடுத்து போட்டு வாங்கி கொடுத்து கன்னியாத்தோணி வாங்கி கொடுத்து அதுல இருந்தா நாங்க இப்ப சேமிச்சு அப்ப அவங்க செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் நாங்க அவங்களுக்கு ஒத்துக்கூடி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதனாலதான் இப்ப நாங்க வந்து இப்ப என்ன செஞ்சோம் கேட்டாக்கா, இப்ப ஒவ்வொரு வேலையும் நாங்க வந்து ஆத்து போட்டுல வாங்கிட்டு இப்ப இங்க கடலுக்கு போனாங்க இந்த சொறி வந்து அடிக்கிறதுனாலதான் இது வந்து பத்தி நாங்க பேசின பத்தி அவங்க சரி இதை பத்தி நாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இப்ப வந்து இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் போட்டு பேசுறோம். நல்லது. அதாவது வந்து பாரம்பரிய தொழில்ல இருந்தது, இப்ப அது ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு இல்லாத இருக்கிறப்ப புதிய ஒரு வாழ்வாதார தொழில கை கொள்றதுக்கு MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து உங்களுக்கு வழிகாட்டி இருக்குங்கிறத கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரே தொழில வந்து காலகாலமா செஞ்சுட்டு இருக்கவும் முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து புதிய புதிய தொழில்களை கத்துக்கிட்டு வருமானத்தை பெருக்கணுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதனால இந்த மீன்பிடி தொழில நீங்க வந்து கத்துக்கிட்டு அதுல வந்து வருமானத்தை பெருக்கணுங்கிறது ஒரு நல்ல ஒரு முயற்சி. அந்த முயற்சியில உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை என்னென்ன, இதை எப்படி சரி பண்றதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். முழு மனதோட ஈடுபடுங்க இந்த தொழில. ஏன்னா மீன் பிடி தொழில் வந்து அதாவது நல்லா தெரிஞ்சுக்குங்க, பஞ்சம் பட்டினி காலத்துல கூட ஒரு காலத்துல எல்லாம் ஆங்கிலேயர் ஆட்சியில எல்லாம் பஞ்சம் பட்டினி வந்தப்ப கூட மீனவ சமுதாயம் வந்து பஞ்சம் பட்டினிலாம் வாடல. ஏன்னா மீன் பிடிச்சு வாழ்ந்துட்டாங்க. அதனால மீன்ங்கிறது வந்து உணவு எப்பவுமே நமக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு மீன் இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுல மீன்பிடி தொழில் ஒரு நல்ல தொழில் முறைனா. அதனால இப்ப நீங்க அது எப்படி என்ன பண்றது அப்படிங்கறத வந்து நீங்க இது பண்ணுங்க. இது நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் தான். நான் இப்ப ஒரு சின்ன ஒரு இதை பத்தி விவரங்கள் தமிழ்நாட்டுல என்னென்ன எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம விரிவா அதை பத்தி பேசுவோம். இப்ப இந்த ஸ்கிரீன் தெரியுதா நான் காட்டுறது? ஸ்கிரீன் ஷேர் ஆகல சார். ஷேர் ஆகலையா? தெரியுதா? ஓகே, இப்ப ஷேர் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சு. இப்ப பாத்துட்டீங்கன்னா நாம இப்ப 10 ஆண்டுகளா மேல இதை பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் வந்து கடல் ஜெல்லி மீன் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். உலகத்துல எல்லா இடத்துலயுமே இருக்குங்க ஜெல்லி மீன். வந்து இந்த ஜெல்லி மீன் தமிழ்ல சொல்றோம் கடல் சொரின்னு சொல்றோம். இது இங்க தமிழ்நாட்டுல கடற்கரை மட்டும்தான் இருக்குதுன்னு கிடையாது, உலகம் ஃபுல்லா இருக்குது. உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 45 பெரிய இடங்கள்ல வந்து இது இருக்கிறதா மதிப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இது ஏதோ நமக்கு தான் வந்திருக்குன்னு நினைக்க வேணாம். பிரச்சனைகள் இருக்குது, அதை வந்து எப்படி சமாளிக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்ப தமிழ்நாட்டுல பாத்துட்டீங்கன்னா எல்லா கடலோர மாவட்டங்கள்லயும் இந்த ஜெல்லி மீன்கள் வந்து காணப்படுது. இப்ப நம்ம சீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 சீசன் நம்ம தமிழ்நாடு கடற்கரையை பொறுத்த வரைக்கும்.
தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு 2 இருக்குது. இப்போ நவம்பர் டிசம்பர்லாம் வடகிழக்கு பருவமழை பெய்யும். தென்மேற்கு பருவக்காற்று வந்து இப்போ நம்ம ஜூன் ஜூலை ஆகஸ்ட் கேரளாவில் அதிக மழை பெய்யும். அதை கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பெய்யும். இந்த 2 பருவக்காற்று காலகட்டத்தில் தான் நமக்கு வந்து ஜெல்லி மீன்கள் வந்து இப்போ கணிசமாக பெருகுது. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்களில் தான் வந்து கடலினுடைய வெப்பநிலை அதிகரிக்குது. சாதாரணமாக இப்போ நவம்பர் டிசம்பரில் இருக்கிறத காட்டிலும் 4-5 டிகிரி வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால இந்த அதிகரிக்கக்கூடிய வெப்பநிலை வந்து இந்த ஜெல்லி மீன்கள் பல்கி பெருக சாதகமாக இருக்கு. அதனால வந்து வெயில் காலங்கள்ல, அதுவும் குறிப்பாக ஏப்ரல்ல, மார்ச் அடுத்து ஏப்ரல் மே 2 மாதம் தான் பீக்கு. ஜூன் ஜூலைல மழை பொழிவு இருந்ததுன்னா குறைஞ்சிரும். மழை பொழிவு இல்லாத ட்ரையா இருந்தது, வெயில் அதிகமாக இருந்ததுன்னா ஜூன்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கிட்டத்தட்ட 2017 தமிழ்நாட்டில் நாம் அதை கண்காணித்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப 21 இடத்துல நாங்கள் அதை கண்காணிச்சுட்டு இருந்தோம். அப்போ கிட்டத்தட்ட 13 வகையான கடல் சொறி இனங்கள் வந்து இருக்கிறத நாம் வந்து கண்டறிச்சிருக்கிறோம். இப்போ வந்து கடலின வெப்பநிலையையும் அதனுடைய உப்புத்தன்மையும் தான் முக்கியமான காரணம். மழைக்காலங்களில் கடல் நீரினுடைய உப்புத்தன்மை குறையிறது வந்து ஜெல்லி மீன்களுக்கு ஆகாது. அதனால மழைக்காலங்களில் ஜெல்லி மீன்கள் ஒரு பெரிய அளவில் பல்கி பெறுகிறது இல்லை. இந்த வெயில் காலங்களில் அதிக வெப்பநிலையும் கடல்ல உப்புத்தன்மை அதிகரிக்கிறது 2 தான் காரணம். ஜெல்லி மீன்கள் அது 2 தான் காரணம்னா அது 2 தான் அதுக்கு தேவையா இருக்கு. அதனால அந்த 2 காரணிகள் வந்து இந்த ஜெல்லி மீன் பெருக்கத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இப்போ நான் காட்டிட்டு இருக்கிறப்ப வெவ்வேறு வகைகளை வந்து நான் கொஞ்சம் குயிக்கா சொல்றேன். இந்த பாராசூட் மாதிரி கொடை மாதிரி இருக்கும், மேலே வரி வரியா சிவப்பு சிவப்பா இப்படி இருக்கும். இது வந்து நம்ம பகுதிகளில், இந்த பகுதிகளில் வந்து ராமநாதபுரம், தூத்துக்குடி இந்த பகுதியில் பலகாரச்சொறி, வால் சொறின்னு சொல்றாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்றீங்க உங்க ஊர்ல? நெருப்பு சொறின்னு சொல்றீங்க. அதுவும் பார்த்துட்டீங்கன்னா இந்த இது வந்து இதை விட இதுல நூல் நூலா தொங்கும். அந்த நூல் நூலா தொங்குறதுதான் வந்து மேலப்பட்டா சுரீர்னு எரியும். இது வந்து எரியும், எரிச்சல் ஏற்படுத்தும், பயப்பட தேவையில்லை, உயிருக்கு ஆபத்து கிடையாது. என்ன இந்த பலகாரச்சொறி இந்த பகுதியில் இந்த பலகாரம் மாதிரி இருக்கிறதுனால, போண்டா அந்த மாதிரி இருக்கிறதுனால பலகாரச்சொரின்னு பேர் வச்சுட்டாங்க. வால் நீளமா இருக்கனால வால் சொரின்னு சொல்றாங்க. இப்போ உங்க பகுதியில் இதை வந்து நெருப்பு சொரின்னு சொல்றீங்க, நெருப்பு மாதிரி காந்துறதுனால. இப்படி பல்வேறு வகையான பேர்கள் இருக்கு. இது வந்து அரிக்கும், இது ஏற்படுத்தும், ஆனா உயிருக்கு ஆபத்தல்ல. நான் கடைசியில் என்ன பண்ணணும்னு சொல்றேன். முதல்ல ஒவ்வொரு சொரியும் எவ்வளவு டேஞ்சர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது உயிருக்கெல்லாம் பயப்பட, எரிச்சல் இருக்கும், ஒரு நாள் இதுக்குள்ள ஒரு சரியாயிரும். அடுத்து வந்து இது முட்டைச்சொரின்னு சொல்றோம் இந்த பகுதியில். இது வந்து இது அரிக்காது, ஒன்றும் பண்ணாது. அதனால இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ ஆந்திரா கடற்கரையிலலாம் இதனுடைய பிடிச்சி இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ஆம்னு சொல்லுவாங்க, ஓரல் ஆம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் இந்த விரல் மாதிரி நீட்டிட்டு இருக்கிறத இதை வெட்டி பதப்படுத்தி ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதனால அதுக்கு ஒரு விலை இருக்குது. இது வந்து அதிகமாக காக்கிநாடான்னு சொல்லக்கூடிய ஆந்திராவில் இருக்கக்கூடிய இடத்துல இதை அதிகமாக பிடிக்கிறாங்க. நம்ம பகுதியிலையும் 1-2 இருக்குது. அது அரிக்காது இந்த முட்டைச்சொறி அப்படிங்கிறத சொல்றது. அதனால இதை பற்றி பயப்பட தேவையில்லை. அப்புறம் இது செஞ்சொரின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பிங்க் கலர்ல. இதுதான் நம்ம இப்போ தமிழ்நாட்டு பகுதியில் அதிகமாக இருக்குது. இப்போ திருச்செந்தூர்லலாம் நிறைய சொறி, கடல் சொறி பட்டு பக்தர்கள் வந்து இது பண்ணாங்கன்னு நியூஸ்லலாம் வந்திருக்கும், இப்போ பார்த்துருப்பீங்க டிவியில். அதுக்கு காரணமான சொறி வந்து இந்த செஞ்சொரி தான். இதுவும் வந்து அரிப்பு, காந்தல் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை உடையது. 10 கிலோ, 15 கிலோ, ஈவன் 20 கிலோ சைஸு கூட வளரக்கூடியது இந்த செஞ்சொரி அப்படிங்கிறது. என்ன இது பார்த்துருக்கீங்களா உங்க ஊர்ல? இந்த முட்டைச்சொரி பார்த்துருக்கீங்களா? என்ன பேர் சொல்றீங்க உங்க ஊர் பகுதியில்? கடலூர் சார். அதான் என்ன பேரு, வேற பேர் சொல்றீங்களா? இந்த பகுதியெல்லாம் முட்டை மாதிரி இருக்கிறதுனால முட்டை சொரிங்கிறாங்க. இல்ல உங்க பகுதியில ஏதாவது வேற பேர் சொல்றீங்களான்னு தெரிஞ்சுக்கதான். ஏன்னா கொஞ்சம் ஒருத்தர் சொல்லுங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. அதே பேர் தான் சார். அதே பேர் தானா? ஓகே. செஞ்சொரி அதே பேர் தான்.
ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் சில இது ஏன்னா வட்டார வழக்குல கொஞ்சம் வித்தியாசப்படுது. தமிழக கடற்க ஒவ்வொரு மாவட்டங்களையும் வித்தியாசப்படுது. அது தெரிஞ்சுக்கிறதா. ஏன்னா நாளைக்கு இன்னொரு மாவட்டத்துக்குள்ள நாம சொல்றப்ப அதையும் சேர்த்து சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா உங்கள்ட்ட இருந்து தான் நாங்களும் படிக்கிறோம் சில விஷயங்கள். என்ன எல்லாமே நாங்க சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசா சொன்னாலும் மக்கள்கிட்ட இருந்து இருக்கிறதையும் தான் நாங்க எடுத்துக்கிட்டு கவனத்துல வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கோம். என்ன செஞ்சுரி. அடுத்து வந்து அழுவை சொறி அப்படின்னு சொல்றது. இது வந்து கொல கொல கொலன்னு இருக்கும். ஆயிரக்கணக்கான அந்த வால் இருக்கும். கையில தூக்க முடியாது. வலையில எல்லாம் அப்பிடுச்சுன்னா அப்படியே கொல கொல கொலன்னு வலிச்சு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் நல்ல அரிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது. பொதுவா இது வந்து என்னன்னா வலையில மாட்டிக்கிச்சுன்னா வலையில கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம். அழுவை சொறின்னு சொல்றோம். உங்க பகுதியில் என்ன சொல்றீங்க? அதல சொறி. அதல சொறி. இப்ப இதெல்லாம் வந்து இதுவும் அரிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். உயிருக்கு ஆபத்துல நான் சொன்னது இப்ப எதுவுமே வந்து நீங்க அரிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். ஆனா பயந்துடக்கூடாது. இது ஏதோ உயிருக்கு ஏதோ ஆபத்து ஏற்படுத்துமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. அழுவச்சொறி, செஞ்சொறி, வால் சொறி, நெருப்பு சொறின்னு சொல்றாங்க இல்லையா, எல்லாமே வந்து அரிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். என்ன நடக்குன்னா அந்த வால்ல கண்ணுக்கு தெரியாத கொட்டும் செல்கள்னு சொல்லக்கூடிய கொட்டும் செல்கள் இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது நம்ம மேல படுறப்ப அது அது வந்து ஊசி மாதிரி உள்ள குத்தி அதனுடைய விஷத்தை ஏத்துது. அதுதான் காரணம். இந்த நமக்கு அரிப்பு இதெல்லாம் ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான காரணம். அப்புறம் மொடாச்சொரின்னு ஒண்ணு இருக்குது. என்ன மொடாச்சொரிங்கிறது இதுவும் அரிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தும். மொடாச்சொரி அப்படின்னு இதுவும் 10 கிலோ 15 கிலோ சைஸ் வரக்கூடியது. என்ன இதுவும் மொடாச்சொரி பார்த்திருக்கீங்களா? மொடாச்சொரி பார்த்திருக்கீங்களா? இது வந்து காக்காச்சொரின்னு சொல்றது இந்த பகுதியில. கேக்குறாங்க சார். கேளுங்க. ஒரு சொறி அது என்னது சொல்லுங்க. அதலையா அது என்னன்னு சொல்றாங்க சொல்லுங்க. அறுவை சொறி கண்ணுல பட்டுச்சுன்னா என்ன பண்றது உடனே அப்படின்னு கேக்குறாங்க சார். வர்றேன். நிகழ்ச்சி இன்னும் 5 நிமிஷத்துல முடிக்க வேணாம்ல, கொஞ்ச நேரம் ஆகட்டும் இருங்க. முதல்ல என்னன்னா நீங்க தெரிஞ்சுக்கீங்க. வந்த உடனே நம்ம வந்து டவுட் எல்லாம் நான் வந்து அதான் விரிவா உங்களுக்கு சொல்றேன். முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன். ஏன்னா என்னென்ன வகையான சொறி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்குங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பாதி நேரம் வந்து பயத்திலேயே வந்து இப்போ வந்து ஏன்னா நீங்க வந்து பாரம்பரியமா மீன்பிடி தொழில் செய்யாதனால உங்களுக்கு வந்து சில நேரம் பயமே அதிகமா இருக்கு. இது என்னமோ ஏதோ இது ஏதாவது ஆகி போயிருமோ அப்படின்னுட்டு. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேணாம், இந்த வெரைட்டிக்கெல்லாம் பயப்பட வேணாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த காக்காச்சொறி இது பலூன் மாதிரி மேல இருக்கும். சில நேரம் கரையில எல்லாம் கூட கிடக்கும், தண்ணியில மேந்துட்டு இருக்கும். கீழே வந்து வால் தொங்கும். தொற்றக்கூடாது. மற்றது கூட அரிப்பு இதெல்லாம் இருக்கும். இது தொட்டிங்கன்னா வந்து பொறி கலங்கிடும். ஒரு 3-4 மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு இது வலி இருக்கும், கடுமையான வலி இருக்கும். அதனால இது கரையில கிடந்தாலோ தண்ணியில மிதந்துக்கிட்டு வந்தாலோ வெறுங்கையால தொட்டுறாதீங்க. மேல இந்த பலூன் மாதிரி இருக்குது இல்லையா, இதை தொட்டா ஒன்றும் பண்ணாது. ஆனா கீழே வால் மாதிரி இருக்கும். இந்த வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கிறத தொட்டவே கூடாது. தொட்டிங்கன்னா உடனே இந்த பொறி கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது எப்படி இருக்கணும்னா தெரிஞ்சுக்கணும்னா தொட்டுக்கலாம். நீங்க உங்களுக்கு ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வலி வந்து ஒரு 3-4 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியா இருக்கும் இந்த காக்காச்சொறி. ஏன்னா இது ஒரு ப்ளூ கலர்ல இப்படிதான் இருக்கும். இப்போ மற்ற நான் ஏற்கனவே சொன்ன அதலச்சொறி, நெருப்புச்சொறி, அறுவச்சொறி இதை காட்டிலும் இது வந்து கொஞ்சம் வலி வேதனை அதிகமா உள்ளது. என்ன இதை தொடாதீங்க. அதை குச்சி இருந்தா தள்ளி போட்டுருங்க. அது கரையில கிடந்தாலும் செத்துருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஜெல்லி மீன் செத்தாலும் கரையில கிடந்தாலும் கொட்டும் தன்மை இருக்கும். அதனால அது கரையில தானே கிடக்குது செத்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கு கொட்டும் தன்மை எப்பவுமே இருக்கும். அது வந்து ஒண்ணும் இல்லாத மக்கி போற வரைக்குமே கூட அது இருக்கும். அப்புறம் அதிக விஷத்தன்மை உடைய சொறி எதுன்னா இருக்கிறதுலயே இதுதான் வந்து உயிருக்கு ஆபத்தான வெரைட்டிஸ். அது என்னென்ன சொல்றோம்னா 4 மூளை சொறி, குத்துச்சொறி, கோலைச்சொறி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இது வந்து பனை நொங்கு இருக்குது இல்லையா, அந்த நொங்கு மாதிரி தான் இருக்கும். சின்னதாக இருக்கும். 1 இன்ச்சு சைஸ்ல இருந்து 1 அடி சைஸ் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் இருக்கு.
அதுல 4 மூலையிலையும் கொத்தா இப்படி வால் மாதிரி தொங்கும். இந்த வால் மாதிரி சாட்டை மாதிரி தொங்கும். சில இதுல வந்து 4 வால் தான் தொங்கும், 4 மூளைக்கு 4 வால் தொங்கும். சில இதுல 4 மூலையில இருந்து கொத்தா வரும். இது எல்லாமே உயிருக்கு ஆபத்தான கடல் ஜெல்லி மீன்கள். இதை வந்து ஆங்கிலத்துல பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவோம். இந்த பகுதியில 4 மூளை சொறி, குத்துச்சொறி, கோலை சொறிங்கிறாங்க. ஏன்னா 4 மூளைக்கும் இந்த விரல் மாதிரி இந்த சாட்டை மாதிரி இருக்கிறதுனால 4 மூளை சொறிங்கிறாங்க. குத்துச்சொறிங்கிறப்ப இது மேல பட்டுருச்சுன்னா இதனுடைய விஷம் நேரா நம்ம இதயத்தை போய் தாக்குது. அந்த இதயத்தை தாக்குறதுனால மூச்சு விடுறது, மூச்சு குத்து ஏற்படும், மூச்சு விட முடியாத ஒரு சூழல் ஏற்படும். சில நேரம் இது என்னன்னா கடிப்பட்ட உடனே இதனுடைய வேதனை தெரியாது. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய சிம்டம்ஸ் தெரியும். ஸோ மூச்சு முட்டும், உடலுடைய ரத்த அழுத்தத்தை கூட்டிடும். அப்ப உடனடியா இந்த மாதிரி 4 மூளைச்சொறி, குத்துச்சொறி, கோலைச்சொறி பட்டதுன்னு தெரிஞ்சா மருத்துவரை உடனே அணுகணும். அதுக்கு முன்னாடி முதலுதவி செஞ்சுக்கணும். அந்த முதலுதவி முறை என்னன்னு நான் சொல்றேன். முதலுதவி முறையை செஞ்சுக்கிட்டோம்னா இந்த வலி வேதனை ரொம்ப சீரியஸா போறதெல்லாம் நம்ம தடுத்துடலாம். என்ன இந்த சொன்ன இத்தனை வரைக்கு கடல் சொறி இனங்கள்ல அலுவச்சொறி, நெருப்புச்சொறி, அதலச்சொறி, என்ன இதுக்கெல்லாம் கூட நீங்க பெரிய அளவுல பயப்பட தேவையில்லை. அது மேல பட்டுட்டா என்ன பண்றது? அது உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனா அரிக்குது, என்ன பண்றது அப்படின்னா, இப்ப நார்மலா ஃபிஷர்மேன் இந்த பகுதியில என்ன பண்றாங்கன்னா, இது தொழில், இந்த தொழில பண்றப்ப இதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் சகிச்சுட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பீச்ல இருக்கிற சுடு மணல் இருக்குது இல்லையா, அதை எடுத்து மேல எங்கெங்க அரிக்குதோ அங்க தேய்ச்சிக்கிறாங்க. அது அரிக்கிறப்ப இந்த மணலை தேய்க்கிறப்ப கொஞ்சம் நல்லா இதா இருக்கும் அப்படின்ட்டு தேய்க்கிறாங்க. பட் என்ன செய்யலாம் அப்படின்னா, கடைகள்ல வந்து உங்களுக்கு வந்து வினிகர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதாவது இந்த ஊறுகாய் கெடாம இருக்கிறதுக்காக வினிகர் அப்படின்னு ஒரு திரவம் இருக்கும். அந்த வினிகர் அப்படிங்கிற திரவத்தை அது ஒரு 1/2 லிட்டர் வந்து 20 ரூபா 30 ரூபாக்குள்ள இருக்கும். இந்த கடல் சொறி இனங்கள் வந்து அதிகமா கடல்ல தென்படக்கூடிய காலங்கள்ல ஏப்ரல் மே காலங்கள்ல நீங்க போகக்கூடிய ஃபிஷிங் போட்லயோ வள்ளத்திலேயே வச்சுக்கோங்க. அது பற்றுச்சு அரிக்குது அப்படின்னு தெரிஞ்சா அந்த வினிகர் அப்படிங்கிற திரவத்தை அந்த எங்க கடிப்பட்டதோ கொட்டுப்பட்டதோ அந்த இடத்துல ஒரு 1/2 நிமிஷத்துக்கு அப்படியே ஊத்துங்க. ஊத்திட்டு தேய்ச்சி விடாதீங்க. அதே மாதிரி இந்த எச்சி துப்புறது, அது மேல ஒண்ணு கூடுறது, இல்லை நல்ல தண்ணி அது மேலே ஊத்துறது, ஐஸ் கட்டி வைக்கிறது எதுவும் பண்ணக்கூடாது. இது எல்லாமே இந்த எரிச்சல் காந்தலை அதிகப்படுத்தும். அதனால எளிமையான, இப்போ நான் ஏதாவது முதல்ல எளிமையான முறையை சொல்றேன், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த முறையில சொல்றேன். இப்போ இந்த எளிமையான முறை வந்து வினிகர் வச்சுக்கிறது. வினிகர் எடுத்து 1/2 நிமிஷத்துக்கு அந்த இடத்துல ஊத்திடுறது. ஊத்திட்டு ஏதாவது பிளாஸ்டிக் கார்டு, ஏடிஎம் கார்டு மாதிரி இருந்தா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த மேல அது, ஏன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத கொட்டும் செல்கள் நம்ம அந்த மேல இருக்கும், அதை அப்படியே எடுத்து விட்டுருவோம். என்ன அதுதான் ஒரு முறை. இல்ல என்கிட்ட அந்த நேரத்துல வினிகர் இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னா, இப்ப கரைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு டீ கடையில வெந்நீர் வாங்கி, ஒரு டம்ளர் வெந்நீர் வாங்கி உங்க கை தாங்கும் அளவுக்கு, சூடு தாங்கும் அளவுக்கு அந்த இடத்துல ஊத்துங்க. அதுவும் அந்த கொட்டும் செல்களை செயலிழக்க வச்சிடும். அதனால தாங்கும் அளவுக்கு வெந்நீரோ இதை ஊத்தலாம், வினிகர் ஊத்தலாம். ஆனா இதுல ஒரு சின்ன இது இருக்குது. நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்களா, இந்த காக்காச்சொரிக்கு வினிகர் ஊற்றக்கூடாது, அது இன்னும் அதிக எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால காக்காச்சொரிக்கு வினிகர் யூஸ் பண்ணக்கூடாது, வெந்நீரை தான் யூஸ் பண்ணணும். அந்த வினிகர் வச்சிருக்கிறீங்களாமா கடைகளில் இருக்கிறத? நான் அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அவங்க பிரிஜித் ஒய்ஃப் பேர் என்ன சார்? இருக்கு சார், சகாயராணி சார். அது இல்ல வினிகர், இது வந்து அடுத்தது. அது வினிகர் வந்து முதல்ல, அதாவதுமா இங்க பாருங்க, அந்த கலைஞர் நகர் மக்களுக்கு நாங்க 2 விதமா சொல்றோம். ஒண்ணு வந்து வினிகர் வந்து எப்பவும் கடைகள்ல எங்கேயும் கிடைக்கிறது இந்த
நெருப்புச்சொறி, அதலச்சொறி, இதுக்கெல்லாம் இந்த வினிகரே போதும். நாங்க ஒரு மருந்து உருவாக்கி இருக்கிறோம். அது எதுக்குன்னா அதிக விஷத்தன்மையுடைய ஜெல்லி மீன்களுக்கு உயிரை காப்பாத்துறதுக்கான இதா அதை உருவாக்கி இருக்கோம். என்ன அதை பத்தி நான் விரிவா இப்ப சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் பல்வேறு வகையான ஜெல்லி மீன்கள் நம்ம கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஜெல்லி மீன்கள். இப்ப பாருங்க, இவர் ஒரு கையில பிடிச்சிருக்காரு பாத்தீங்களா, இது வந்து ஒரு 4 முப்பு சொறி. இது வந்து அதிக விஷத்தன்மை உடையது. ஏன்னா இந்த மேல் பகுதியை தொடலாம், அந்த கீழே இருக்கு பாத்தீங்களா இந்த வால் மாதிரி, இதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். என்ன, இது ஒரு மீனவர் தான், இந்த பகுதியை சேர்ந்த மீனவர் தான் பிடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து அதிக விஷத்தன்மையுடைய 4 மூளைச்சொறி, குத்துச்சொறி, கோழைச்சொறின்னு சொல்லக்கூடியது. இது வந்து நெருப்புச்சொறி. இது மாதிரி நாங்க வந்து இந்த பகுதியில வந்து மக்கள்கிட்ட வந்து இதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி காடெல்லாம் அடிச்சு கூட நாம விநியோகம் பண்றோம். இந்த பலகாரச்சொறி, வால் சொறி, நீங்க நெருப்புச்சொறின்னு சொல்றீங்க. செஞ்சொறி, மொடாச்சொறி, அலுவச்சொறி, இதெல்லாம் வந்து நீங்க வினிகரே யூஸ் பண்ணலாம். இந்த 4 சொறிக்கும் வினிகரே யூஸ் பண்ணி ஒரு அரை நிமிஷம் எங்க எரிச்சல் காந்து இருக்குதோ அந்த இடத்துல ஊத்துனீங்கன்னா சரியாயிரும். காக்கா சொறிக்கு வினிகரை யூஸ் பண்ண வேணாம், வெந்நீர் யூஸ் பண்ணுங்க. கை தாங்குற அளவுக்கு சூட வச்சு வெந்நீரை வந்து அரை நிமிஷத்துக்கு ஊத்தினீங்கன்னாவே அந்த விஷமெல்லாம் முறிஞ்சு போயிடும். 4 மூளைச்சொறிக்கு வந்து நாம ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுதான் அங்க அவங்க உங்கள்கிட்ட காட்டினது. அது வந்து அந்த ஒரு பாட்டில் 100 ml பாட்டில் இருக்குது. அது வந்து ஒரு 10 கேஸுக்கு 10 to 15 கேஸுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணணும், இந்த 4 மூளைச்சொறி கொட்டிருச்சுன்னா என்ன சிம்டம் தெரியும்னா, அரை மணி நேரத்துக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா மூச்சு பிடிக்கும், மூச்சோட சிரமமா இருக்கும், பிபி அதிகமாயிரும். இந்த புடனில வந்து பின்னாடி முதுகு இன்னும் பரவும். அதே ஒரு படம் மாதிரி உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. 4 மூளை நீங்க வந்து தவிர்க்கலாம். நீங்க இதை பண்ணலைன்னா 4 மூளைச்சொறி மேல பட்டுட்டு இந்த ஸ்ப்ரே பண்ணலைன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போகும். ஏன்னா இந்த விஷம் உடனே முடியாது, ஒரு வாரம் கூட ஆகும். வலி வேதனை ஒரு வாரத்துக்கு கூட 4 மூளைச்சொறி பட்டதுன்னா இருக்கும். முதலுதவி பண்ணிட்டோம்னா இந்த ஒரு வாரங்கிறது 1 நாள் 2 நாள்ல நாம அதிக செலவு இல்லாத தப்பிச்சுக்கலாம். அதனால 4 மூளைச்சொறிக்கு நாங்க அங்க கொடுத்துருக்கிறோம் இல்லையா, அந்த இதை காட்டுங்கம்மா, ஜெல்லி ஸ்ப்ரே அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த மருந்து. அந்த மருந்தை வந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளுக்கு கொடுக்கறது இல்ல, வாயிலெல்லாம் ஊத்திடாதீங்க, எங்க மேல என்ன. அதே மாதிரி கண்ணுல பட்டுருச்சு அப்படின்னாலாம் ஸ்ப்ரே பண்ணிக்கூடாது, கண்ணுல படவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் ஜெல்லி மீன் வால் அதனுடைய இதெல்லாம் வந்து கண்ணுல படவே கூடாது. கண்ணுல பட்டதுன்னா கண் மருத்துவரை தான் பார்க்கணும். கண்ணுல பட்டா ரொம்ப சிரமம். கண் பார்வை இப்போ கூட சொல்லியிருந்தாங்க, போன தடவை மீட்டிங் நடந்தப்ப பாம்பன்ல இங்க இருக்கிறவங்க 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க கண்ணுல பட்டு. அது இன்னும் பெரிய அளவுல அவங்களால சரி பண்ண முடியல. என்ன கண்ணுல பட்டதுன்னா, ஏன்னா இந்த கொட்டும் செல்கள் வந்து 1 2 இருக்காது, லட்சக்கணக்கில் இருக்கும். சும்மா 1 சென்டிமீட்டர் நீளம் தான் இருக்கும் அந்த வாழை, அதுல 1 லட்சத்துக்கு மேல கொட்டும் செல்கள் இருக்கும். அது கண்ணுல பட்டா என்ன ஆகும்? அதனால கண்ணுல படாம பார்க்க. பல நேரம் என்ன ஆகுதுன்னா அந்த வலையை உதறுவீங்க, உதறப்ப அந்த வலையை கழிக்கிறப்ப, மீனை கழிக்கிறப்ப உதறப்ப கண்ணுல பட்டுரும். அது வந்து கண்ணுல படாத பார்த்துக்குங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஜெல்லி மீன் வாலோ ஏதோ வந்து அந்த வலையில இருந்து வந்து கண்ணுல விழுந்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். கண்ணுல விழுந்தா நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப சிரமமாயிரும். அதனால கண்ணுல படாத பார்த்துக்கோங்க. முதல் இது என்னன்னா கண்ணுல படாம பார்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக இப்போ இந்த அமேசான் இதுலலாம் சின்ன 30 ரூபாய் ஒரு கண்ணாடி, இப்போ இந்த கண் ஆப்ரேஷன் பண்ணா ஒரு கண்ணாடி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ணாடி கூட போட்டுக்கலாம்.
நம்ம தற்காப்புக்கு எப்படி ஹெல்மெட் போடுறோமோ அந்த மாதிரி அது போட்டுக்கலாம். அதுதான் ஒரே இது. நாளைக்கு சிரமம் ஆயிட்டு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அதனால 4 மூலச்சொரிக்கு நாங்க கொடுத்துருக்கக்கூடிய ஜெல்லி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லி. அதனாலதான் இது மற்ற ஜெல்லி மீன் கொட்டினா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி, விலை அதிகம். அப்படிங்கிறதுனால உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில இது உபயோகப்படுத்துங்க. மற்ற நெருப்பு சொரிக்கோ, செஞ்சொரிக்கோ, மொடாச்சொரிக்கோ, அலுவச்சொரிக்கோ வினிகரே போதுமானது. வினிகரை யூஸ் பண்ணீங்கன்னாவே போதுமானது. இதையும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தேவைப்பட்டால் உபயோகப்படுத்தணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு சிறுவன் வந்து பீச்சில் இருக்கிறப்ப உடம்பெல்லாம் தடிச்சு போச்சு அவனுக்கு. அப்போ இந்த மருந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து போன வருஷம் 4 மூலச்சொரி பாக்ஸ் ஜெல்லி பீஸ் பட்டு ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலைஸ். இப்போ நாங்கள் அவங்களுக்கு இந்த மருந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி டாக்டர்கிட்ட சொல்லி ஸ்ப்ரே பண்ணி அவர் ஒரு நாளில் ரெக்கவர் ஆகிட்டார். இல்லாட்டி அதர்வைஸ் ஒரு வாரத்துக்கு அவர் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. உடனே எங்களுக்கு தகவல் சொன்னாங்க, நாங்கள் இதை கொடுத்தோம். இதே மாதிரி இங்கே வந்து பீச்சில் விளையாடுற குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி இது ஸ்ப்ரே பண்ணலாம். நாங்கள் இது வந்து மீன்துறையிலையும் இதெல்லாம் இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த ஜெல்லி ஸ்ப்ரேங்கிற மருந்து தான் அதுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். இப்போ நான் சொன்ன மாதிரி பலகாரச்சொரி, மொடாச்சொரி, அலுவச்சொரி, செஞ்சொரி இதுக்கெல்லாம் வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய வினிகரே போதுமானது. காக்காச்சொரிக்கு வினிகர் யூஸ் பண்ணாதீங்க, வெந்நீரே யூஸ் பண்ணுங்க. ஐஸ் கட்டியோ நல்ல தண்ணியோ வச்சு ஊத்துறதோ ஒத்தி எடுக்கிறதோ கூடாது. இந்த மாதிரி நாங்கள் போர்டெல்லாம் கூட இங்கே வச்சிருக்கிறோம். இதோட இந்த இதை முடிச்சுக்கிறேன். அந்த ஒரு வீடியோ தான் போட்டு விடுங்க சலாம். ஓகே சார். திருச்செந்தூர் கடற்கரையில் ஜெல்லி மீன்கள் கரை ஒதுங்கியதால் கடலில் குளித்து ஒரு சிலருக்கு உடலில் அரிப்பு ஏற்பட்டது. அவர்களுக்கு கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முதலுதவி மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மனிதர்களின் உடலில் ஜெல்லி மீன்கள் பட்டால் அரிப்பு ஏற்படுவதோடு தோல் நோய் ஏற்படும் அபாயமும் உள்ளதால் பாதுகாப்பாக குளிக்க போலீசார் அறிவுறுத்தினர். இன்னொரு வீடியோ பண்றேன். நீங்க ஆத்து வாயில பார்க்கக்கூடிய ஜெல்லி மீன் அங்க கிடைக்கும். இது பார்த்திருக்கீங்களா? இதுதான் நெருப்புச்சொரின்னு சொல்லக்கூடியது.
நம்ம வந்து அதை பாருங்க, இதுதான் இந்த அதலச்சொரின்னு நீங்க சொல்றது. இதுதான் இந்த மொடாச்சொரி நீந்திட்டு இருக்கிறது, மொடாச்சொரி. கடலுக்குள்ள போய் எடுத்து இது வந்து கொட்டாது. நீங்க அந்த கிள்ளை இதெல்லாம் பார்க்கலாம். இது கொட்டம் தன்மையற்றது, நல்லா இருக்கு. இது கொஞ்சம் அரிக்க தாமரைச்சொரின்னு சொல்றது தலைகீழ இருக்கும். இது கொஞ்சம் அரிப்பை ஏற்படுத்தும், தலைகீழ வந்து படுத்துக்கிடும். இதுல நீங்க நிறைய அந்த கிள்ளை ஏரியாக்கள்ல பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து நாங்க அந்த 4 முக்குச்சொரி அப்படின்னு குத்துச்சொரி கோலச்சொரின்னு சொல்லக்கூடிய அதிக விஷத்தன்மை வாய்ந்த ஜெல்லி மீன் உயிரோட நாங்க இது வச்சு கலெக்ட் பண்ணி எடுத்தது. இங்க நம்ம தனுஷ்கோடி கடல்ல எடுத்தது. நாலு தெரியுது பாத்தீங்களா கீழே இந்த கொடி மாதிரி இருக்குது. இந்த கொடிதான் ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்தது. இதுதான் மேல போகிறது. இது வெட்டிட்டு வந்தாலும் அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்து நன்னீர்ல இல்லைன்னா இந்த கொடைக்கானல் ஏரியில இருந்த ஜெல்லி மீன் இது பெருசெல்லாம் கிடையாது. இதை 1 சென்டிமீட்டர் சைஸ் தான், அரிக்காது. நன்னீர்லயும் ஜெல்லி மீன் இருக்கு, காட்டுறதுக்காக தான் போட்டேன். அது நம்மளை ஒன்றும் அரிக்காது, ஒன்றும் பண்ணாது. பாருங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன ஜெல்லி மீன், ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஜெல்லி மீன்கள்லாம் இருக்கு. சரி நிறுத்திடலாம் சார். இது மாதிரி தான் நம்ம வந்து முதலுதவி பெட்டியெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஆக்சுவலி வந்து ஜெல்லி மீன் கொட்டிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னு முதலுதவி பெட்டி தயார் பண்ணி அதிலெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த பெட்டியெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்து எப்படி பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு நிகழ்ச்சியிலேயே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடாது. அதனால் நான் உங்களுக்கு எல்லாம் விளக்க முற்படுறேன். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, என்ன உங்களுக்கு கேட்கணும் கேட்டு கேளுங்க. நான் பேசுனதுல இருந்து கேள்வி கேட்கலாம், இல்ல உங்களுடைய அனுபவங்கள்ல நீங்க சந்திச்ச பிரச்சனைகள் வாயிலாலும் கேள்வி கேட்கலாம். இல்ல எதனாலும் கேளுங்க, உங்களுக்கு என்ன கேள்வினாலும் கேளுங்க. அதாவது கண்ணு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுறுப்பு. இப்ப நாம சொல்லக்கூடிய முதலுதவி முறைகள் எல்லாமே வெளிப்புற பகுதிகளுக்கு தான், உடலினுடைய வெளிப்புற பகுதிகளுக்கு தான். உடல்லையே ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி வந்து உறுப்பு வந்து கண். அதுல கண்ணுல ஒரு சின்ன தூசு இருந்தாலும் என்ன உறுத்துது, உறுத்துறப்ப நமக்கு தெரியாது, அது எடுத்த பிற்பாடு பார்த்தாதான் தெரியுது தூண்டு இருக்கிறது இதுவா இந்த உறுத்துனதுன்னு. அதனால கண்ணு வந்து ரொம்ப இது பாதுகாப்பான இதுக்கு வந்து அந்த நேரத்துல வலைய உதற நேரம் தான் பல நேரம் கண்ணுல வந்து படுறது. அது பெரும்பாலும் கரையில இருந்து உதறுவீங்க வலை கழிக்கிறப்ப. அந்த நேரங்கள்ல வந்து 30 ரூபாய் 40 ரூபாய்க்குன்னா அது வேணா நான் விகேசியில கூட வந்து சொல்லி தரப்புல உங்களுக்கு இலவசமா கூட கொடுக்க சொல்றேன். அந்த கண் ஆப்ரேஷன் பண்ணான்னா ஒரு வெள்ளை கண்ணாடி மாதிரி ஒண்ணு போட்டுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். அதாவது தற்காப்பு பண்ணிதாங்க. இப்போ வந்து கடல்ல வந்து ஒரு தொழில் செய்யறப்ப அந்த தொழிலுக்கான சில இது இல்லாட்டி இது பண்ணலன்னு வச்சுங்களேன். இப்போ நான் உங்களுக்கு 2 கேஸை சொல்றேன். பாம்பன்ல நடந்தது 1.5 லட்சம் ரூபாய் செலவாகி இன்னும் கண்ணு சரியாகல. கார்வார்ல கர்நாடகாவில் போன வருஷம் கண்ணுல பட்டு அவர் இறந்தே போனார். அந்த கண்ணுல பட்டவுடனே அந்த எரிச்சல் ஷாக்கு, அதை தாங்க முடியாத ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார்.
இந்த வலி வேதனை தாங்க முடியாத இறந்தே போனார். அந்த போட்டோவெல்லாம் இருக்குது, அதை காட்டினோம்னா நீங்க ரொம்ப பயந்துருவீங்க. அதனால நாங்க காட்டல. அதனால கண்ணுல வந்து இப்ப போன தடவை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரி மீனவர்களுக்கு நடத்தினப்ப அவங்க இதே தான் கேட்டாங்க, கண்ணுல படாததான் என்ன பண்ணலாம். கண்ணுல வந்து இப்ப கண்ணுல எதையாவது ஊத்த முடியுமா? டாக்டர் சொல்லக்கூடிய ஐ டிராப்ஸை தவிர்த்து வேற எதையுமே ஊத்த முடியாது. இதுல இந்த வால் நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த வால், இந்த வால் வந்து கொடி மாதிரி இருக்கிறதுல வந்து கோடிக்கணக்கில் இருக்கும் இந்த கொட்டும் செல்கள். கண்ணுல சும்மா 1 சென்டிமீட்டர் பட்டா கூட, இப்ப ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்றேன். தனுஷ்கோடியில ஒரு மீனவர் என்ன ஆயிடுச்சு, நைட்ல வந்து லாஞ்சில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு, வலைய இழுக்கிறாங்க, அதுல ஜெல்லி மீன் ஒட்டி இருக்குது, அதை கையில் எடுத்து போடாத வலைய உதறி இருக்கிறார். உதறின உடனே என்ன ஆயிடுச்சு, அதனுடைய வால் ஒரு சின்ன பீஸ் வந்து மூக்கு மேல விழுந்திருக்குது. அவரு மூக்கு மேல இப்படி விழுந்த உடனே நார்மலா என்ன பண்ணுவோம், மூக்குக்கு பக்கத்துல எதுவும் வந்ததுன்னா நாம என்ன பண்ணுவோம், டக்குன்னு இழுத்துருவோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு இழுக்க அந்த சின்ன ஒரு சின்ன பீஸ் தான், அந்த ஜெல்லி மீனுடைய வால் சின்ன பீஸ் எங்க போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. அப்ப அந்த நேரம் வேலையில ஒண்ணும் பார்க்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆன உடனே தொண்டை கம்மிருச்சு, ஒரே வலி. உடனே அப்புறம் கரைக்கு வந்து பார்த்தா அந்த மூக்கு வழியா உறிஞ்சது போய் தொண்டையில மாட்டிடுச்சு. 1 வாரம் ஹாஸ்பிட்டல், 1 வாரம் ஹாஸ்பிட்டல். அதனால இதே மாதிரி இன்னொரு கேஸ் ராமேஸ்வரத்துல என்ன ஆயிடுச்சு, வலைய மேல ஜெல்லி மீன் இருந்திருக்குது. இவரு ஏதோ ஒரு இதுல வந்து துண்டு அது மேல விழுந்திருக்குது. அந்த துண்டை எடுத்து மேல போட்டு முதுகு தேய்ச்சிருக்கிறார். முதுகெல்லாம் ஒரே காந்தல், பயங்கர இது. அதனால வால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மேல, அது மேல அந்த கொடை மாதிரி இருக்குது இல்லையா, அதை பிடிச்சு நீங்க தூக்கலாம், எடுத்து வெளியே வீசலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த வால் கீழே இருக்கக்கூடிய அந்த கொடி மாதிரி இருக்கிறது, நூல் மாதிரி தொங்கிட்டு இருக்குது இல்லையா, அதுதான் வந்து கொட்டும் தன்மை உடையது. அது மேல படாத. அதே மாதிரி என்னன்னா, வேலை செய்யறப்ப அது ஒரு சின்ன பீஸ் இருந்தாலும் மேல படும். அது அந்த ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு வச்சுக்கோங்க. அதுக்குதான் இந்த முதலுதவி முறைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். வினிகரை பாட்டில 1 லிட்டர் பாட்டில் வந்து எடுத்துட்டு போயிருங்க தொழிலுக்கு போறப்ப. அப்ப என்ன செய்யணும்னு நமக்கு தெரியும். ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சோம்னா நம்ம அதை ஈஸியா அதை தாங்கிக்கலாம், அதுல இருந்து நிவாரணம் பெறலாம். வினிகர் யூஸ் பண்ணலாம். இல்லை இப்ப இந்த ஸ்ப்ரே தான், இந்த ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு சரியாயிடும். ஒன்றும் அந்த மொத்த வலி வேதனை எல்லாம் அப்படியே மாறிடும். என்ன, அதனால இதையும் யூஸ் பண்ணலாம் நீங்க. இப்ப பயமா இருக்கு ரொம்ப சில நேரம். இப்ப நீங்க எல்லாவது இப்ப இந்த தொழில் பண்றீங்க, காலகாலமா மீன்பிடி தொழில் பண்றவங்களே பயந்து நடுங்கிடுறாங்க இந்த மாதிரி சில நேரம் வர்றப்ப. ஏன்னா வலி வேதனை எடுக்கும், வித்து பிடிச்சாப்புல ஒன்றும் புத்தியே வேலை செய்யாது. பயம் பீதியில என்ன ஆகுமோ. ஏன்னா பிபி வந்து ரத்த அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாகி போயிடும். அப்ப ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகி போச்சுன்னா அவருக்கு நிலை கொள்ளாத இருக்கும். அதனால இந்த முதலுதவி முறைகளை நான் கொடுத்துருக்குற அந்த ஜெல்லி ஸ்ப்ரேவை உபயோகப்படுத்துங்க. அது இல்லாத பட்சத்தில் வினிகரை யூஸ் பண்ணுங்க. 4 மூளைச்சொரிக்கு மட்டும்தான் உயிருக்கு ஆபத்து, அது மட்டும்தான். ஏன்னா அது நேரடியாக நம்ம இதயத்தை அந்த விஷம் போய் தாக்குறதுனால அதுலதான் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்கு. எதுக்கு உங்களுக்கு சொல்லி தர்றேன்னா, நீங்க நாளைக்கு கடல்ல போறப்ப எதை பார்த்து எவ்வளவு பயப்படணும். இப்ப ஒண்ணு வேணாம், இப்ப உங்க இதுலயே சொல்றேன். இப்ப எனக்கு பாம்பை பத்தி ஒன்றும் தெரியாது. இப்ப எது வந்து விஷம் பாம்பு, எது விஷம் இல்லை, எது கண்ணாடி விரியன், எது கட்டு விரியன், எது சாரப்பாம்புன்னு எனக்கு தெரியாது. பாம்புன்னா எல்லாமே விஷமா. இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப இது சாரப்பாம்புன்னா பயப்பட தேவையில்லை, இது கண்ணாடி விரியனா ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கு. இப்ப எப்படி அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க, பாதுகாப்பா எப்படி இது பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரிதான் இந்த ஜெல்லி மீன்ல எதுக்கு எவ்வளவு பயப்படணும், இதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னா இதை நம்ம ஈஸியா இந்த பிரச்சனையில இருந்து தவிர்த்தரலாம். அதுக்காக சொல்றேன். என்ன கேளுங்க, வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கேள்விகள் இருந்தா கேளுங்க. சார் இப்போ நம்ம வந்து வாழைக்காரப்ப சுரி கையில பட்டுறதுல சார், ம், அப்போ வந்து வினிகர் யூஸ் பண்ணி அந்த எரிச்சல் வந்து அடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, என்னது மறுபடியும் அந்த சால்ட் வாட்டர் மறுபடியும் கையில பட்டா எரிச்சல் உண்டாகும். அதாவது இது என்னன்னா, இந்த ஜெல்லி மீன் இது வந்து விஷம் வந்து உடனே அந்த எரிச்சல் உடனே மாறாது. அது ஒரு சில மணி நேரம் ஆகும். என்ன, 1 நாள் 2 நாள் கூட ஆகும். அது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதை நம்ம இது பண்ணாலும் இப்ப வினிகர் இருக்குன்னா
எதுக்கு பண்றோம் வினிகர் உபயோகப்படுத்தணும்னா கூடுதலா இன்னும் விஷம் உள்ள ஏறி டேமேஜ் ஆகாத இருக்கவும், ஏற்கனவே இருக்கிறத வேலை செய்யாத தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஊற்றணும். ஆனா உள்ள கொஞ்சம் போயிருக்கும் இல்லையா விஷம், இப்போ போய் ஸ்கின்னுக்குள்ள போய் தோலுக்குள்ள போய் அது கொஞ்சம் எரிச்சல் இது இருக்கும். அதனாலதான் நாம ஒரு சொல்யூஷன் கலட்ரில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோஷன், ஒரு ஸ்கின் லோஷன், அந்த ஸ்கின் வந்து தன்மை மாறுறதுக்கு ஒரு லோஷனும் நாம கொடுக்குறோம். என்ன அதுவும் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். அதாவது அது ஒரு தடவிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து ஒரு மாதிரி தடிப்பா இருக்கிறது கூட மாறிடும். வினிகர் யூஸ் பண்ணுங்க. இல்ல இந்த நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜெல்லி ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய இதையும் உபயோகப்படுத்துங்க. ஸ்கின் இப்ப அந்த 4 அப்புறம் ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நெருப்பு சொரிக்கோ, அதலை சொரிக்கோ, செஞ்சொரிக்கோ உங்களுக்கு ஸ்கின்ல பட்டா அந்த ஸ்கின் வந்து பழைய மாதிரி வந்துடும், அரிப்பு ஏற்படுத்தும். நீங்க அப்புறம் இந்த இதெல்லாம் போன பிற்பாடு பழையபடி வந்துடும். ஆனா 4 முக்குச்சொரி, குத்துச்சொரி, கவலைச்சொரின்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் ஜெல்லி பீஸ் மேல பட்டதுன்னா இரும்பு கம்பியில சூடு போட்டா எப்படி இருக்குமோ அப்படியே அது தங்கிடும். அந்த தழும்பு மாறாது, வருஷானாலும் மாறாது, அது அப்படியே கோடு கோடாவே இருக்கும். அந்த அளவுக்கு அது வீரியமானது. அதனாலதான் நான் சொல்றேன், உடனே இந்த இதை வந்து நீங்க 4 முக்கு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கூடிய அந்த ஸ்ப்ரேவை உடனே அடிச்சிருங்க. உடனே அடிச்சிட்டீங்கன்னா ஆஸ்பத்திரியில நிறைய செலவு பண்றது மிச்சம். இல்லாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு ஆகி போயிடும். என்ன இது போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி சிகிச்சைக்கு போனா ஹார்ட் அட்டாக் வந்த சிகிச்சை தான் கொடுப்பாங்க, நிறைய செலவாகும். அதனால 4 முக்குச்சொரி பட்டுருச்சுன்னா உடனே இந்த இதுக்கு எப்பவுமே அதான் இந்த சீசன்ல மட்டும் வச்சிருங்க. சீசன்ல மட்டும் வச்சிருங்க, மற்ற நேரங்கள்ல பெருசா உங்களுக்கு இருக்காது. எப்பவுமே தயாரா இருங்க. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வண்டியில, பஸ்ஸில், லாரியில எல்லாத்துலேயும் வச்சிருக்கிறாங்க இல்லையா. அதனால இது எப்பவுமே நீங்க போட்டில் வச்சுக்கலாம். அது 2 வருஷத்துக்கு காலாவதி ஆகாது அந்த மருந்து. அதனால நீங்க எப்பவுமே ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சு எடுத்துட்டு போவோம். பேசி நீங்களே பேசி எல்லாரும் பேசி கூட ஒருத்தர் கேளுங்க, நேரடியா கேட்க கொச்சப்பட்டு சார். இந்த ஸ்ப்ரே வந்து சொல்லிருக்கீங்கல்ல சார், அது வந்து அவங்க எப்படி கேக்குறாங்கன்னா, நீங்க சொல்லிட்டீங்க வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப உயிர் போற அளவுக்கு இருந்தாதான் இது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ இத வந்து இந்த மருந்தை வந்து நாங்க வந்து எங்களுக்கு பாட்டில தருவீங்களா, கொண்டு போலாமா, அந்த மாதிரி கேக்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு நிவாரணம் உங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்றப்ப விலை கம்மியான வழிமுறையும் இருக்குது, விலை அதிகமான வழிமுறையும் இருக்கு. இப்போதைக்கு நாங்கள் உங்களுக்கு அது இலவசமாக தான் கொடுக்குறோம். ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்க வினிகரையும் உபயோகப்படுத்தலாம், நான் கொடுத்துருக்கிற மருந்தையும் உபயோகப்படுத்தலாம். வினிகர் நீங்க கடையில போய் கேட்டா கிடைக்கும், இந்த மருந்து கடையில கிடைக்காது, நாங்க உருவாக்கி கொடுத்தாதான் உண்டு. என்ன அளவு எப்படி சார் இது யூஸ் பண்றது? இது வந்து எப்படின்னா, இப்போ கையில பட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி அந்த தண்ணி வடிஞ்சு வர்ற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். எங்கேயாவது ஒரு இடத்துல பட்டுருச்சுன்னா அதுல நல்லா ஸ்ப்ரே பண்ணுனா அது அப்படியே தண்ணி வடிஞ்சு வர்ற அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிட்டு தேய்ச்சி விடக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே உள்ள தோல்ல அப்படியே உறிஞ்சிக்கும். உறிஞ்சி ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லா உங்களுக்கு ரிலீஃப் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். 10 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு அந்த எரிச்சல் இதெல்லாம் அப்படியே அடைக்கணும். நீங்க 4 மூலச்சொரி, குத்துச்சொரி, கோலச்சொரிக்கும் உபயோகப்படுத்தலாம். நெருப்புச்சொரி, அதலைச்சொரி இல்லக்கும் சொல்லலாம். நெருப்புச்சொரி, அதலைச்சொரி இதுக்கெல்லாம் 10 நிமிஷத்துல எரிச்சல் அடக்கிடும். இது என்ன உபயோகப்படுத்துங்க, நாங்க உங்களுக்கு தர்றோம். ஏன்னா நீங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு தர்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அதனால நீங்க நான் இந்த சென்டருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்களுக்கு மேலும் இன்னும் வந்து 10-20 பாட்டில் கூட உங்களுக்கு அனுப்பிச்சு தர்றேன், நீங்க வாங்கி உபயோகப்படுத்துங்க. உபயோகப்படுத்திட்டு ஏன்னா இப்ப நானே வந்து ஃபீல்டுல போய் இந்த மாதிரி எடுக்கிறப்ப என் கையிலையும் பட்டுரும், நானே இதைத்தான் ஸ்ப்ரே பண்ணுவேன், 10 நிமிஷத்துல எனக்கு சரியாயிரும். என்ன அதனால நானே அதை உபயோகப்படுத்துறேன், நீங்களும் உபயோகப்படுத்துங்க. உபயோகப்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு கேட்குதா அந்த மாதிரி சொல்லுங்க. மேற்கொண்டு நீங்களுமா என்னிட்ட இருந்து கூடுதல் பாட்டில் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி அந்த சேஃப்டி கூகுள் வந்து கொடுக்கறதுக்கு வேல்வெளி மேடத்திட்ட சொல்லி அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுங்க.
சார் இப்போ ஹஸ்பண்ட் அங்கே இருந்தா சார் சாட்டர்டே ஊருக்கு இங்க வர்றாங்க சார். உங்களை பார்த்து வாங்கிட்டு வேணாலும் பாட்டில் வந்தாலும் கார்ல கொண்டு வந்துருவாங்க. இல்ல அப்படி வாங்கிக்கவா இல்ல கொரியர் போட்டு விட சொல்லவா சார்? இல்ல உங்க வசதி, அவர் வர்றாருன்னா நான் கொடுக்குறேன், வந்து வாங்கி சொல்லுங்க. உங்களை பார்த்து வாங்கிட்டு வர சொல்றேன் சார். வாங்கிட்டா கார்ல. சரி சரி. ஒரு 10-20 பாட்டில் முடிஞ்சா கொடுங்க சார். 2 ஏரியாவுக்குமே கொடுத்துறேன் சார். சரி 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 கொடுத்துறோம். சரி. வேற எதுவும் கேள்வி இருக்கா? அதாவது நீங்க இதை உபயோகப்படுத்துங்க. இந்த பாட்டில் நிறைய கொடுக்குறேன், உபயோகப்படுத்திட்டு இது எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்க இதை எப்படி பயனா இருந்ததுங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. அந்த நிலையத்துல இருக்கு, அப்பதான் நாங்க வந்து இதை வந்து இன்னும் அரசாங்கத்துக்கெல்லாம் இந்த இதெல்லாம் தெரியல, பெரிய அளவுல கொண்டு போனாதான் இது ஏதாவது எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி ஏதாவது திட்டங்கள் வரும். அதுக்காக தான் சொல்றேன். எப்படி இருந்தது உங்களுக்கு, கேட்டதா, அந்த மருந்து பயன்படுத்தி அந்த அரிப்பு இதெல்லாம் நிவாரணம் கிடைச்சதா அப்படிங்கிறத நீங்க எங்களுக்கு சொல்லுங்க. என்ன உங்களுடைய விகேசி மூலமா சொல்லுங்க. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா கேள்விகள் இருக்கா? ஃபீட்பேக் செக்ஷனோட ஃபீட்பேக் சொல்ல வராங்க. ஓகே உட்காருங்க. ஐயா ஐயா கொஞ்சம் பின்னாடி லைட்டா கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க. நீங்க தெரியல. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சொன்னமா. வணக்கம் நான் சொன்னேன் வந்ததா சார். இப்ப வந்து இந்த சொரிய பத்தி நீங்க சொன்னீங்கல்ல சார். ஆமா. அது வந்து எங்களுக்கு இது எப்படின்னு எங்களுக்கு விளக்கம் தெரியலப்பா நாளா. இப்ப நீங்க சொன்ன பிறகு அதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த மருந்து கொடுத்துருக்கீங்க, அதை நாங்க தடவி பாக்குறோம். சொறி அடிக்கும் போது நாங்க தடவி பார்ப்போம். அதோட பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மேடத்துக்கிட்ட தெரியப்படுத்தும். எங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்க தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது ஆராய்ச்சியெல்லாம் நாங்க எதுக்கு பண்றோம்னா, இந்த மாதிரி எல்லாருக்கும் போய் பயனளிக்கணும், வேதனைகள் இருந்து விடுபடணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த மருந்தை தயாரிச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டாலும் நாங்க தர்றோம். இப்ப கொடுத்து விடுறோம், இங்க நாங்க தயார் பண்ணி கொடுத்து விடுறோம். உபயோகப்படுத்துங்க. ஏன்னா நீங்க புதுசா ஒரு தொழில் முறையை வந்து கையில் எடுத்துக்கிறீங்க. அதுக்கு ஆதரவு கொடுக்கும் விதமா MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலையமும் நாங்களும் உறுதுணையா இருப்போம் உங்களுக்கு. இந்த ஏன்னா இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது இந்த தொழில் பண்றதுல. இப்ப வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணாதான் உங்களால அதுல இருந்து ஒரு 4 காசு சம்பாதிக்க முடியும். அதனால நாங்க கண்டிப்பா இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நன்றி சார். நன்றி. ஓகே சார். நிகழ்ச்சியில் வந்து சிறப்பு அழைப்பாளரை வந்து மக்களுக்கு, அதுவும் அதிகமாக தண்ணியில் இருந்து தொழில் பண்ணக்கூடிய மக்களுக்கு, ரால் தடவி கையாள பிடிக்கிற மக்களுக்கு வந்து இந்த ஜெல்லிஃபிஷோட பாதிப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தெளிவான அறிவியல் பூர்வமான விளக்கமும் அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் ரொம்ப எளிமையாக அந்த டாக்டர் ராஜேஸ்வரன் சார் அவங்களுக்கு MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் அந்த கலைஞர் நகர் மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். அவங்க பங்கெடுத்த மக்களுக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த ஆர்வமாக கலந்துக்கிட்ட உங்க எல்லாருக்குமே MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எங்கள் மேட்சை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த இதை பற்றி நான் நோட்டீஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம், சார் கொடுத்தது தான், அதே நீங்கள் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.